அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். இப்படிலாம் இருக்கிற ஒரு சமயத்துல என்னன்னா, ஒரு தனியார் நியூஸ் சேனல் வந்து போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேக்குறாங்க. அப்போ இவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது நான் எத்தனையோ படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன், இதையும் தாண்டி எத்தனையோ பசங்களை இங்க இருந்து நான் வெளிநாட்டுக்கும் நான் வந்து பார்ட்டிசிபேட் அமைச்சிருக்கேன், இந்தியா ரீதியாவும் பெரிய அளவுல கொண்டு வந்திருக்கேன். ரீசெண்டா இப்ப கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போய் மீட் பண்ணேன். இந்த விஷயம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரிய வந்திருக்கும். இப்ப எனக்கு நடக்கிற விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து அவர் காதுக்கு போகுதா போகலையான்னு தெரியல. ஆனா எனக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் சாவுக்கு என்னைக்குமே பயப்பட மாட்டேன். சாவு என்னை நோக்கி வந்தாலும் நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன். இருந்தாலும் என்ன நம்பி மாணவர்கள் இருக்காங்க, அவங்களை இனிமேலும் மென்மேலும் கொண்டு போகணும்னா அதற்கு நான் உயிரோட இருக்கணும்ல. அதுக்கு கண்டிப்பா தமிழக அரசு ஏதாவது ஒரு ஸ்டெப் வைக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் எனக்கு தெரியும், நான் பேசியிருந்தேன். ஸோ இந்த நியூஸை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டுட்டு போயிடுங்க. மக்கள் உங்களுக்கும் தெரியணும். அப்பதான் வந்து என்னோட நிலைமையில இருந்து இப்பல இருந்து என்ன நல்லா ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு.